நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்க, ஓகேவா? அந்த டீ கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,00,000 போடுறீங்க, ஓகேவா? 1,00,000 நீங்கள் டீ கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டீ கடை சரியான ஓட்டம், நல்ல லாபம் அடிக்குது உங்களுக்கு, நல்ல சூப்பராக லாபம் இருக்குது உங்களுக்கு, பொருளாதாரம் அந்த சுழற்சி வந்து சூப்பராக இருக்குது, ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்ம இந்த ஒரு டீ கடை வச்சுருக்கோமே, இதே மாதிரி ஒவ்வொரு தாலுகாவாக பிடிச்சி ஒவ்வொரு தாலுகா லெவலில் ஒரு 100 டீ கடை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஓகேவா? அப்போ உங்களுக்கு 1,00,000 ஆச்சு ஒரு டீ கடை விற்கிறதுக்கு. அப்போ 100 டீ கடை விற்கிறதுக்கு 1 கோடி தேவைப்படும். இப்போ இந்த 1 கோடியை நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு கடை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் வர சம்பாத்தியத்தா லாபத்தை வச்சு 100 கடை வைக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் 100 கடை வைப்போம். அதுவுமே பாசிபிளான்னு கேட்டால் டவுட்டு தான், ஓகேவா? இப்போ இதுக்கு தான் ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை. அந்த பங்குச்சந்தையில் வந்து நீங்கள் அந்த ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கல்ல, இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த டீ கடையில் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட், ஒவ்வொரு ப்ராஃபிட்டையும் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக, நான் இவ்வளோ பொருளுக்கு இவ்வளோ முதலீடாக பால், அதுக்கான சர்க்கரை, அதுக்கான டீ தூள், காஃபி தூள், இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கினேன். என் கம்பெனி, அதாவது என்னோடய டீ கடையில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ செலவுகள் ஆச்சு, இவ்வளோ வரவுகள் ஆயிருக்கு, ப்ராப்பராக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலு எல்லாமே பக்கா டேட்டாவோட இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ வரவு வந்திருக்கு, இவ்வளோ லாபம் இருக்குன்னு நீங்கள் எடுத்து கணக்கு காமிக்கணும். இதையெல்லாம் ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சுருப்பான். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்கள் கம்பெனி அப்ளிகபிள் ஆகும்போது அடுத்தது டைரெக்டாக மார்க்கெட் பங்குச்சந்தைக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஓகேவா? இப்போ அதை நீங்கள் வந்து பங்குகளாக வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணணும். இப்போ 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 30% நீங்கள் வச்சுருப்பீங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 30%, ஒரு 30 லட்சம் உங்கள்கிட்ட இருக்குது, பேலன்ஸ் 70 லட்சம் வேணும். இந்த 70 லட்சம், ஓகேவா? அந்த 70 லட்சத்தில் 20 லட்சம் வந்து ப்ரொமோட்டர்ஸ், அதாவது உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒரு 20 லட்சம், அந்த 20 லட்சம் வந்து எப்படின்னா ஒரு 20 பேர் வந்து நிற்கிறாங்க உங்க கூட, நானும் பிஸ்னஸில் பார்ட்னராக வரேன். அப்போ 20 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சு, இது தனியாக 20 லட்சம், உங்கள் கையில் தனியாக 30 லட்சம், மொத்தம் 50 லட்சம் ஆச்சு. இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 50 லட்சம் தேவைப்படுதா? இந்த 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. 1000 ரூபா நான் ஷேரு வந்து நான் வந்து சொல்கிறேன்ப்பா, 1000 ரூபா ஷேராக நான் வெளியிடுறேன். அப்போ 100 ஷேர்னால் 1 லட்சம் ஆச்சு, ஓகேவா? 100 ஷேரு 1 லட்சம், 500 ஷேரு 5 லட்சம், நமக்கு எவ்வளோ தேவை? 50 லட்சம். ஸோ 5000 ஷேர் நீங்கள் வந்து வெளியிடுறீங்க. ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ சொன்னோம்? 1000 ரூபா சொன்னோம், ஓகேவா? அப்போ 5000 × 1000 நமக்கு 50 லட்சம். ஸோ இந்த பங்குகள் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி நார்மலாக உள்ள நடுத்தரம் மிடில் கிளாஸ் உள்ளவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஐபிஓ அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே அந்த ஸ்டாக்ஸ்லாம் வரும், பங்குச்சந்தை விற்பனைக்குள்ளவங்க இருப்பாங்க, நம்ம வாங்குற வாடிக்கையாளர்கள் நம்ம போயிட்டு அந்த பங்கு அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த கடையை நம்பலாம், அதாவது இந்த கம்பெனியை நம்பலாம், இந்த கம்பெனி இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க, இவ்வளோ ஓவரால் நெட் இன்கம் வச்சுருக்காங்க, இவ்வளோ டிப்ரிசியேஷன், இவ்வளோ செலவுகள் ஆகிருக்கு, அவங்கள்ட்ட இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ டெப்ட் இருக்குது, கடன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அந்த டீ கடையை பற்றி. ஸோ ஓகே, அந்த டீ கடைங்கிறது ஒரு கம்பெனி, ஓகே இந்த கம்பெனி நமக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சொன்னோம்? 5000 குவான்டிட்டி ஸ்டாக்ஸு, ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபா. இதே மாதிரி இப்போ எப்படி இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க ப்ரொமோட்டர்ஸ், 30 லட்சம் ஓனர், பேலன்ஸ் 50 லட்சம் உண்மையாவது மக்களால் வந்து வாங்கப்படுற ஸ்டாக்ஸாக இருக்கும்.
ஸோ எல்லாருமே வாங்கிடுவாங்க. அப்போ 50 லட்சத்துக்கு மக்கள் போட்ட காசு, ஓகேவா? 20 லட்சத்துக்கு ப்ரொமோட்டர்ஸ் போட்ட காசு, 30 லட்சத்துக்கு உங்களோட சொந்த காசு, ஸோ அதாவது ஓனரோட காசு. இப்போ 1 கோடி சேர்ந்துருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு. கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. கம்பெனியோட எப்படி ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக டேட்டா காமிச்சோமோ, அதே மாதிரி இந்த 100 கம்பெனிக்கும் நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை காமிக்கணும். ஸோ அந்த ரிசல்ட்டு ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் 1000 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்ஸ் வச்சுருப்பேன். என்னைய மாதிரி ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் இல்லாத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, இந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது, இந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிற ஸ்டாக்ஸை ஒரு 1005 ரூபா, 1010 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் அது பூஸ்டப் ஆயிரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பீங்க. 1000 ரூபாய்க்கு விற்கிற ஸ்டாக்ஸு ப்ராஃபிட் நல்லா ஆகுது, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கூட காசு போட்டு வாங்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் 1005 ரூபாய்க்கு ப்ளச் பண்ணலாம், 1004 ரூபாய்க்கு ப்ளச் பண்ணலாம். அந்த ஸ்டாக்ஸ் வந்து 1000 ரூபாலேருந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் ஆகிறது ரொம்ப பெரிய மேட்ரே கிடையாது. 1000 ரூபாய்க்கு 10 ரூபாங்கிறது 1% தான். ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஓவராக இருக்கும். அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஸ்டாக்ஸ் 10 ரூபா வரையும் வொலாட்டிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாங்கிற 1007 ரூபா, 1008 ரூபாய்க்கு போயிடும். மக்கள் வந்து விலையை வந்து கூட்டுவாங்க. அப்போ என்ன, 1007 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குவீங்க என்கிட்ட. அப்புறம் 1007, 1008ங்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டாக்ஸோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளச் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்க விரும்புகிறேன்னு சொல்லி ப்ளச் பண்ணுவாங்க. வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இடையேயான ஒரு தர்க்கம் மாதிரி இருக்கும், ஒரு யுத்தம் ஸ்மாலாக ஒரு யுத்தம் மாதிரி. இப்போ நான் வந்து என்ன யோசிப்பேன்? 1000 ரூபாய்க்கு வாங்கினவன் 1015 ரூபாய்க்கு விற்போம். 1.5%ல் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனால் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க? 1015 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, முடிஞ்சால் ஒரு ரூபாய்க்கு குறைச்சி வாங்கலாம், முடிஞ்சால் ஒரு 2 ரூபாய்க்கு குறைச்சி வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து அவங்க குறைச்சி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள தர்க்கம். ப்ளஸ்ஸு ஓவராலாக பங்குச்சந்தையோட நிலவரம், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு பெரிய அஃபென்சிவான ஒரு நியூஸ் இருக்கா, உள்ள நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையான ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக வந்து நமக்கு வந்து பங்குச்சந்தை வந்து பொருளாதாரம் வந்து அடிப்படுதா, இந்த மாதிரி பார்ப்பாங்க. இயற்கை அடிப்படையிலையோ அல்லது பொருளாதாரம் ஏதாவது ஒரு ஸ்கேம் நடந்துடும், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி பெரிய லெவலில் ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஓவரால் மார்க்கெட்டு ஒரு ஸ்டாக்ஸை பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட் ரேஷியோ இதெல்லாம் வச்சு குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் வச்சு நம்ம பீப்புள் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இல்லை, லாஸ் காமிச்சிருக்காங்க, லாஸ் ஆகிருக்கு, அப்போ ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியே போயிடுவோம் உடனே டக்குன்னு. இப்போ 1010 ரூபாய்க்கு விற்கிறத 1008 ரூபா, பரவாயில்ல நான் விற்றுடுறேன், 1008 ரூபாய்க்கு மொத்தத்தையும் நான் விற்றுறேன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெளியே போவாங்க. அப்போ என்ன ஆகுனா, உடனே 1008 ரூபாய்க்கு விற்கிற போது இதே மாதிரி நிறைய பேர் அது லாஸ் ஆகிற பார்த்துட்டு 1008ங்கிறது டக்குன்னு குறையும். 1006, ஐயோ வேகமாக குறையுது, 2 ரூபா குறைஞ்சிருச்சு, 4 ரூபா குறைஞ்சி, அப்போ நான் இதுக்கு மேலே நான் குறைச்சே விற்றுடுறேன் அப்படின்னு விற்றுட்டு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸை மொத்தமாக விற்றுட்டு போயிடுவாங்க. இதனால் நமக்கு அந்த இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து வேகமாக குறையும். இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, நேச்சுரல் டிசாஸ்டர், அப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் இதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட பேசிக். நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ ரைடு, காலையில் கம்பெனி போயிட்டு வந்ததுக்கப்புறமா டைமிங் இப்போ கம்மியாக இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் வெளியே போக வேண்டியது, ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வெளியே போயிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு லேட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ரைடு, அது ஒரு ரைடில் நமக்கு மல்ட்டியாக கிடச்சிருச்சு. 140 ரூபா, கிலோமீட்டர் கவரேஜ் 20 கிலோமீட்ரு. ஸோ நமக்கு ப்ராஃபிட்டு 100 ரூபா. நேற்று ஒரு 300, இன்றைக்கி ஒரு 100, 400 ரூபா ஆச்சு. ஸோ அந்த 400 மைனஸ் பண்ணோம்னா 3,99,600 ரூபா நமக்கு டெப்ட்டு. ஸோ ஸ்டே டியூன், நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.